நீங்களே கேளுங்கப்பா. காலையிலேருந்து எனக்கு கால் வலி இருந்தாலும் எழுந்து பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கி சாம்பார் செய்து தோசை செய்து கொடுத்து டீ போட்டு கொடுத்து ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்து துணியெல்லாம் மடித்து வச்சு இவ்வளோ வேலை செய்துட்டு பயங்கர கால்வலி ஆயின்மெண்ட்டு போட்டு நான் படுத்திருந்தேன். இப்போ தான் எழுந்து வந்தேன். லஞ்சு மட்டும் தான் என்னால் செய்ய முடியல. சரிங்களா? சரி, ஒரு கிளாஸ் சாதம் வச்சுட்டு ஒரு பொரியல் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் முடியல. சரி, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் படுத்துட்டு இருந்தேன். வந்து கேட்டாங்க, சரி நீங்கள் போய் சாப்பிட்டுங்கன்னு சொன்னேன். போகும்போது நீ வாமா, ஒரு வார்த்தை வாமா, எல்லாருமே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலான்ட்டு ஒரு வாய் வரலைங்க. ஒரு வாய் வார்த்தைக்காக கூட கூப்பிடலிங்க. அவங்களே போயிட்டாங்க, சாப்பிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன பார்சல் வாங்கிட்டு வராங்க. நான் கேட்குறேன், ஏங்க ஒரு வார்த்தை கூப்பிட்டு தான் நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு கூப்பிட்டு சொன்னால், உனக்கு தான் கால் வலி இல்லை, நீ வரமாட்டேன்னு நினச்சேன். ஏங்க கால் வலி இருந்தால் என்னங்க, ஒரு ஷாப்பிங் போனோம், ஒரு ஹோட்டலுக்கு போனோன்னா கால் வலிலாம் ஆட்டோமேட்டிக்காக பறந்து போயிடுங்க. வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு தாங்க கால் வலி வரும். வெளியே கூட்டிகிட்டு போனால் கால் வலிலாம் போயிடும் எல்லா பெண்களுக்குமே. அது வெளியே போன ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணாவே கால் வலி உடம்பு வலி எல்லாமே போயிடும். அது தெரிய மாட்டேங்குதுங்க இந்த மனுஷனுக்கு. கூட்டின்னு போயிருக்கலாம்ல. போய் சாப்பிட்டுட்டு எனக்கு மட்டும் தை சாதம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னங்க நியாயம் இது சொல்லுங்கள்? இப்போ அவர்கிட்ட பேசுகிறேன். இந்த நீ என்னை கூட்டின்னு போகல, நீ மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்ட. என் கால் வலியே போகாது. இந்த கால் வலி போகிறதுக்கு நான் மாத்திரையும் போட மாட்டேன், ஆயின்மெண்ட்டும் தேய்க்க மாட்டேன். நாளைக்கு நைட் வரையும் என் கால் வலி இருக்க தான் செய்யும். நான் சமைக்கவே மாட்டேன். நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க, இல்லை இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்குங்க. அப்படிதான். நாளைக்கு எனக்கு லீவ். ஒழுங்காக இப்போ என்ன ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு எனக்கு சாப்பாடு நல்லா வாங்கி கொடுத்துருந்தா இப்போ கால் வலி எனக்கு போயிட்டுருக்கோம். இனிமேல் கால் வலி போகாது. போனால் கூட போகாத மாதிரி தான் நான் நடிப்பேன். நாளைக்கு நைட்டு வரையும் கால் வலி போகாது. நாளைக்கு நைட்டு வரையும் சமைக்கவே மாட்டேன், ஒரு வேலை செய்ய மாட்டேன். இன்னிலேருந்து ஸ்ட்ரைக்கு. எனக்கு பயங்கர கால் வலி. நான் போகிறேன். அவ்வளோதான். பாடி அம்மா.